To start with, let me thank all the people who have stood by us, the employees, contract employees, the truckers community, the vendors, our supporters, who have stood by us in these times of need, and I'm sure they will continue to stand by us. This morning the judgment was delivered. We were in complete shock and disbelief. It is very much against our expectations. We are also pained by it. The judgment is a big letdown to over 50,000 odd people who are affected directly. They have lost their livelihood, and more than lakhs of people who have no employment now. They are the ones who have built Tuticorin what it is today. On one hand, the government is getting investors into the state, and on the other, they are shutting down a fully compliant plant which has run for more than 25 years and contributed immensely to the progress of the country. We have produced over the years almost 40% of India's copper, and ensured that we are self-sufficient on copper. We didn't have to import any copper. In the last 2.5 years, the country has imported copper at a high price, spending almost $2 billion per year. This is extremely unfortunate. However, since the judgment has been announced, we will look at all legal options available to us once we get to read the full judgment, which will be available sometime this afternoon. I again thank all the people who supported us and look forward to their support in future as well. Nandri. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட வழக்கில் இன்று காலை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மொத்தத்தில் எங்களுக்கும் எங்களோடு சார்ந்து இந்த இக்கட்டான தருணத்தில் எங்களோடு துணை நின்ற எங்களுடைய ஊழியர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர், ஒப்பந்ததார ஊழியர்கள், ஒப்பந்ததாரர்கள், எங்களை சுற்றியுள்ள கிராம மக்கள், எங்களோடு பணிபுரிந்த லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள் மற்றும் பலதரப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லோருக்குமே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய, ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக நாங்கள் இதை பார்க்கிறோம். இந்த தீர்ப்பின் மகத்துவமானது என்ன என்றது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்றால், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்து கொண்டிருந்த எங்களுடைய ஆலை, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்கி வந்து கொண்டிருந்த ஒரு ஆலை பல்வேறு காரணங்களுக்காக கடந்த 2.5 வருடங்களாக மூடப்பட்டு கிடக்கின்றது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்கள், இந்த ஆலையின் இயக்கத்தினோடு சார்ந்திருந்த குடும்பங்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருந்த பல லட்சக்கணக்கான தொழில்துறைகளும் தொழில் நிறுவனங்களும் மூடப்பட்டு எல்லோருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு ஒரு மிக கடுமையான மோசமான நிலையை கடந்த 2.5 வருடங்களாக நாங்கள் சந்தித்து வந்து கொண்டுள்ளோம். இந்த இக்கட்டான தருணத்தில் நம்முடைய நாட்டிற்கே ஒரு பெரிய இழப்பு. காப்பர் தேவை என்பது ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படை தேவை. கடந்த 2.5 வருட காலமாக இந்த காப்பர் தேவையானது வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய நாடு இறக்குமதி செய்து வந்து கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 15,000 கோடி அளவுக்கு மதிப்புள்ள காப்பர் இறக்குமதி செய்யும் ஒரு நாடாக மாறியுள்ளது ஒரு துரதிருஷ்டவசமான நிலை. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலைக்கான முயற்சி தான் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கொண்டிருந்த முயற்சி. அது ஒரு தற்காலிக பின்னடைவை சந்தித்துள்ளது என்றுதான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இதன் தீர்ப்பின் முழு நகல் இன்னும் எங்களுக்கு கிடைக்கப்பெறாத இந்த சூழ்நிலையில் நாங்கள் தீர்ப்பின் நகல் கிடைத்த பிறகு அதை சட்ட வல்லுநர்களோடு முழு ஆய்வு நடத்திய பிறகு எங்களுக்கு சட்டத்தின் வாயிலாக என்ன ஒரு வழிமுறை இருக்கிறதோ அந்த சட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்டிப்பாக எடுத்து செல்வோம். இந்த ஒரு சட்ட போராட்டத்திலே எங்களோடு துணை நின்ற அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், அனைவருக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் நிறுவன ஊழியர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தீர்ப்பின் முழு நகல் படித்து அறிந்த பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். நன்றி. Sir, already you were contemplating on implementing layoffs. Will you continue with that plan, or
will you wait for the for the outcome of the legal remedies you are? No, the layoffs is a possibility. It may happen even now because of the COVID economic situation in the country today and our continued closure for more than 2.5 years. It is difficult to continue. So there may be a possibility of layoffs while we continue our legal remedy. தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு இதுக்கு அடுத்து தொடர்ந்து பாதிக்கப்படுமா இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சாங்க. எங்களுடைய முயற்சி வந்து கடந்த 2.5 வருடமாக ஆலை மூடப்பட்டு இருந்தாலும் முடிந்த அளவிற்கு எல்லோருடைய வேலையையும் பாதுகாக்கும் ஒரு முயற்சியை எங்களுடைய நிறுவனமானது தொடர்ந்து எடுத்து வந்துள்ளது. ஆனால் இன்று இந்த ஒரு பின்னடைவு என்பது வந்து அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் அமையும். ஸோ வேலை இழப்பு என்பது ஒரு பாசிபிலிட்டியாக இருந்தாலும் எங்களுடைய நிறுவனத்தின் மேலாளர்களோடு கலந்து ஆலோசித்து ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எங்களால் எடுக்கப்படும். 2 years of closure, what is the loss to us? So we lose about 5 crores per day. 5 crores per day. So you can calculate it almost 2.5 years. ஸோ ஆலை மூடப்பட்டிருந்தனால உள்ள பொருளாதார இழப்பை பற்றி கேட்டிங்க நீங்கள். இந்த பொருளாதார இழப்பு என்பது வந்து இந்த ஆலையின் இயக்கத்தின் சார்பாக மட்டும் ஒரு நாளைக்கு 5 கோடி இழப்பு. இதை தாண்டி தூத்துக்குடி மாநகரத்தின் பொருளாதாரத்தில் ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 600 கோடி பொருளாதார வர்த்தகமானது தடைப்பட்டுள்ளது. இதையும் தாண்டி எங்கள் ஆலையிலிருந்து வரக்கூடிய மூலப்பொருட்களை வைத்து இயங்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டோ இல்லை அந்த மூலப்பொருட்களை வந்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து உபயோகிப்பதனால் அவங்களுடைய தொழிற்சாலை தொடர்ந்து இயங்க முடியாத ஒரு நிலை, இப்படி பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலை தான் இங்கே நிலவுகிறது. So will this judgment, do you think that this judgment will have any repercussion on the potential investors coming into Tamil Nadu? It will most definitely, because if running plant for the last 20 years who's contributed to the state and the national economy is shut down for no reason at all or without any valid reason, arbitrarily shut down, definitely is going to have an impact on investors coming to the state. மாநிலத்தில் வரக்கூடிய முதலீட்டாளர்களின் அடுத்த கட்ட முதலீடுகளின் மீது இந்த தீர்ப்பின் முடிவானது தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று கேள்வி கேட்டீர்கள். பல வருடங்களாக கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கும் மேலாக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாட்டின் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை தேவையான தாமிர உற்பத்தியை சுயசார்பு அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கெப்பாசிட்டி அடிஷன்களோடு இந்த ஆலை வந்து 20 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வந்துள்ளது. இப்படி இயங்கி வந்துள்ள ஒரு ஆலை வந்து ஒரு வலுவான காரணங்கள் இல்லாமல் வலுவான ஒரு சுற்றுச்சூழல் தாக்கங்கள் இல்லாத நிலையிலும் மூடப்படும் என்ற சூழ்நிலையை பார்க்கும் எந்த ஒரு முதலீட்டாளரும் கண்டிப்பாக ஒரு முறைக்கு 2 முறை என பல முறை கூட யோசித்து தான் அந்த முதலீட்டை பற்றி ஒரு முடிவெடுக்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலை மிக விரைவில் மாற வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். Is there a political reason behind it? The shutting down of the plant was a knee-jerk reaction by the government that we all know. So there were political reasons for shutting it down, but I don't want to get into that. We are into the courts. We have come out of High Court. We will take the next legal action, whatever is available to us, to seek for a remedy. அரசியல் காரணங்கள் இருந்துச்சா இல்லையான்றதை பற்றி நாங்கள் வந்து கருத்து கூற விரும்பலை. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆலையை மூட சொல்லி ஒரு அரசு உத்தரவு, அதை எதிர்த்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம். ஸோ இந்த நாட்டினுடைய நீதித்துறையின் மீது எங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை உள்ளது. ஸோ நீதித்துறையின் முதல் கட்டத்தில் ஒரு பின்னடைவு இருந்தாலும் நீதித்துறையின் உச்சகட்ட அமைப்பான உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதித்துறையின் ஒரு நியாயமான ஒரு முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய சட்ட போராட்டத்தை தொடர்வோம். அதாவது சார் இதில் வந்து நிறைய ஆசிட் இருக்குது, இதில் வந்து ஹசார்ட்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் அப்புறப்படுத்துறது ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? All hazardous chemicals have already evacuated, or is there any opportunity to further evacuate? No, they're all fully evacuated. Fully evacuated. இப்போ வந்து வழக்கு நீதிமன்றத்தில் சொன்னதில் இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் 51 இண்டஸ்ட்ரீஸ் இங்கே தான் நச்சுப்பொருள் ஒரே இண்டஸ்ட்ரீஸ்
Out of 51 industries in Sipcot, we are the only one who are emitting hazardous gases. No, that is, Government stand. So what is your view? no, that's the government stand, not the legal stand. In fact, for the last 5 years, from 2013 onwards, there has not been a single case of pollution related or non-compliance to our plant. It is on record. There's not a single case. So I can't say that we have been polluting at all. We are fully compliant. In fact, our norms are almost 40% of what it should be. We are a global standard. People from abroad come to see our plant and benchmark against us. ஸோ ஒரு நிமிஷம், இந்த 51 ஆலைகளில் வந்து இங்கே உள்ள ஸ்டெர்லைட் ஆலை மட்டும்தான் வந்து ஒரு அபாயகரமான வாயு வந்து வெளியிடுதுன்ற மாதிரி வந்து அரசு தரப்பு வாதம்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஸோ எங்கள் தரப்பு வாதத்தை தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ இந்த ஆலை என்பது வந்து உலக தரத்தில் இந்த சுற்றுச்சூழல் கான நியமிக்கப்பட்ட அளவை விட கிட்டத்தட்ட 40% குறைவான அளவிலே எங்களுடைய வந்து இந்த மாசு வெளிப்பாடு என்பது வந்து தொடர்ந்து இருந்தது. அதற்கான அத்தனை சான்றுகளையும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி சமர்ப்பித்திருக்கிறோம். அதனால் இன்னொரு தரப்பு அந்த வாதத்தை வைக்கலாம், எங்கள் தரப்பு வாதத்தை வைத்திருக்கிறோம். ஸோ அதற்கான ஒரு நல்ல முடிவு மிக விரைவில் கிடைக்கும் என்று தான் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். தோல்விக்கு என்ன காரணம் என்பது வந்து இந்த தீர்ப்பின் முழு நகல் படித்து முடித்த பிறகுதான் வந்து யாராலையும் அதுக்கு வந்து ஒரு கருத்து சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 800 பக்க நகல்னு சொல்லியிருக்கிறாரு நீதிபதி. ஸோ நகல்களை ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதில் என்ன முடிவின் மூலமாக இந்த தீர்ப்பை எடுத்திருக்கிறான்றது எங்களுக்கு தெரிய வரும். அதற்கு எங்களுக்கு என்ன ஒரு சட்ட தீர்வு என்பதை வந்து அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ண முடியும். More you want to take or we can start? Okay, one more question. Yeah, last question, sir. Sir, got a meeting for now. Last question. ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சு, அந்த தீர்ப்பு சொல்ல 8 மாதம் ஆயிருக்கு. இந்த தாமதத்தை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? January it was decided for the part for decision. It took 8 months for judgment. We want to comment on that. I think we should skip comment on this. No, I don't think we can comment on the delay because the bench has listened to the case for a long period of time. It was a complex case. They have taken the time to give the judgment. COVID was there. So whenever the judgment is come, we accept the judgment as it is and we'll take remedy. நீதிமன்றத்தில் வந்து கடந்த 8 மாதம் ஆன தாமதத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க. ஸோ அது வந்து நீதிமன்றத்தின் வரைமுறைகளுக்கு உட்பட்டு அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் மேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணுற போது டெக்னிக்கலாக நிறையா கன்சல்ட் பண்ண வேண்டியிருந்திருக்கும். ஸோ அவங்க எடுத்த டயத்தை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஜட்மெண்ட் வந்து வந்ததை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். அதை ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை பற்றி எங்களால் முடிவு பண்ண முடியும். Will you continue with your ongoing welfare measures or? Yeah, we'll continue because we believe in it's our DNA. That's a Vedanta DNA to take care of the community, the stakeholders. We believe in the development of the society where we operate. So that belief is always there. Till the time we exhaust all our legal options, we'll continue this. சுற்றியுள்ள சமுதாய வளர்ச்சி பணிகளை வந்து தொடர்ந்து நடத்துவீங்களான்னு கேள்வி கேட்டீங்க. ஸோ எங்களுடைய வேதாந்தா குழுமத்தினுடைய எழுதப்படாத ஒரு சட்டம் என்பது வந்து ஆலை எங்கு இயங்கினாலும் அதை சுற்றி வாழ்ந்து வரக்கூடிய கிராம மக்கள் அதை அந்த ஆலையின் வளர்ச்சியில் வந்து நேரடி பங்கு வகிக்க வேண்டும் என்பதில் வந்து ஒரு தளராத ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த விவகாரத்திலும் ஒரு முழு முடிவு எட்டப்படும் வரையிலும் எங்களுடைய இந்த முயற்சி பொதுமக்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய எங்களுடைய முயற்சி தொடர்ந்து நடைபெறும். அதில் எந்த ஐயப்பாடும் தேவையில்லை. Thank you. Nandri. நன்றி.